குரு வணக்கத்துடன் இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெல்கம் டு மேத் லீடர்ஸ். இன்னைக்கு நம்ம பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்களை தான் பார்க்க போறோம். இவர் நமக்கு எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா, சட்டமேதை அம்பேத்கர் அவர்களா தான் எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? சட்டமேதை அம்பேத்கர் உருவானதுக்கு பின்னாடி உள்ள வரலாறை படிச்சீங்கன்னா, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் வந்து நமக்கு சட்டமேதையா வந்து நமக்கு தெரிகிறாரு நம்ம கண் முன்னாடி இல்லையா? அப்படி என்ன அவர் கஷ்டப்பட்டிருப்பாருன்னு வாங்க பார்க்கலாம். எப்படி அவரோட வாழ்க்கை இளமை பருவம் இருந்ததுன்னு. அவர் வந்து எங்க பிறக்கிறாருன்னா 1891 ஏப்ரல் 14ஆம் தேதி ராம்ஜி சக்பாலுக்கும் பீமாபாய் அம்மையாருக்கும் அவர் வந்து 14வது குழந்தையா பிறக்கிறாங்க. 14வது குழந்தைனா தெரியும் 14th. ஓகேவா? நம்ம உங்க வீட்டுல எல்லாம் இப்ப எல்லாருக்கும் என்ன தெரியும்? 1 2 3 சைல்டு. 3ன்றதே உங்களுக்கு ரேரா தான் தெரியுது. இப்போ 14 14th. ஓகேவா? 14வது குழந்தையா வந்து பிறக்கிறாரு. அப்பனா அவங்க வீட்டுல எவ்வளவு சாப்பாடுக்கு எல்லாம் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாருன்னு நீங்களே யோசித்துக்கோங்க. அப்படிப்பட்ட குழந்தை மகாராஷ்டிரா மாநிலத்துல ரத்னகிரி மாவட்டத்தை சேர்ந்த அம்பாவாதேன்ற இந்த கிராமத்துலதான் அவர் என்ன செய்யறாரு, பிறக்கிறாரு. சரியா? ஓகே. அப்படிப்பட்ட குழந்தை வந்து உயர்கல்வி கற்கறதுக்காக சதாராவில் வந்து கல்வியை ஸ்டார்ட் பண்றாங்க. அம்பேத்கர் அவர்கள் எங்க ஸ்டார்ட் பண்றாங்க? சதாராவில் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்கூலுக்கு போனா இப்ப நம்ம எல்லாம் ஸ்கூலுக்கு போனோம்னா என்ன பண்றோம்? கிளாஸ் கவனிக்கிறோம். ஸ்கூல்ல எல்லாருமே எப்படி பண்றீங்க? ஒரே டேபிள் சேர்ல உட்காடுறீங்க. நம்மளோட பெஞ்ச்ல எல்லாரும் ஷேர் பண்ணி எல்லாருமே பெஞ்ச்ல தானே உட்காடுறீங்க. யாருமே கீழே உட்காரல, ரைட்? ஆனா அம்பேத்கர் படிக்கும் போது அப்படி கிடையாது. சில குறிப்பிட்ட வகுப்பினத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே என்ன பண்ண முடியும்? அந்த மரப்பலகையில உட்கார முடியும், பெஞ்சில் உட்கார முடியும். சில வகுப்பினர்கள் வந்து தரையில உட்கார வைப்பாங்க. அவங்களுக்கு கோணி பைன்ற ஒரு சாக்கு பைய அவங்களே அவங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வரணும். அந்த மாதிரி சிஸ்டம்லாம் அங்க அப்பா ஃபாலோ பண்ணாங்க. நம்மளோட பீமாராவ் ராம்ஜியும் அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை வகுப்பினை சேர்ந்த ஒரு குட்டி பையனா வர்றாரு. அந்த குட்டி பையன் வந்து பயங்கர சுட்டியா இருக்காரு. படிப்புல வந்து அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த மாதிரி நம்மளோட பீமாராவ் ராம்ஜி படிப்புல வந்து அவ்வளவு ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஒரு மிகச்சிறந்த மாணவனா அந்த வயதிலே அவர் என்ன செய்யறாரு, வளர ஆரம்பிக்கிறாரு. ஒரு தண்ணி வேணும்னா கூட அவங்கனால போய் இப்ப நமக்கு கிளாஸ் ரூமுக்கு வெளியே நமக்கு ஒரு குட்டி வாட்டர் டேங்க் அந்த குட்டியா வச்சிருப்பாங்க இல்லையா? நம்ம எல்லாருமே போய் தண்ணி தீர்ந்துச்சுன்னு நம்ம ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம். அப்படிதானே நம்மளோட வாட்டர் பாட்டில. அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. அங்க ஒர்க் பண்ணுவாங்க அந்த பியூன் அண்ணா, அவங்க கொண்டு வந்து தண்ணியை வந்து எப்படி ஊத்துவாங்க? மேல நின்று ஊத்துவாங்க. இவங்க கைய வந்து கீழே குனிஞ்சு வாங்கி குடிச்சுக்கணும். சப்போஸ் அந்த பியூனால வரலைன்னா இவங்க என்ன பண்ணணும்? அன்னைக்கு ஒன் டே ஃபுல்லா தண்ணி இல்லாம தான் அவங்களோட டே வந்து போய்கிட்டு இருக்கும். அதே போல கிளாஸ்க்குள்ள வர்ற ஆசிரியர்களும் சொல்லித்தர்றதுல வந்து யாருக்கு மேக்சிமம் மெஜாரிட்டியா எப்படி சொல்லி தருவாங்கன்னா, அந்த மேல் சொன்னேன் இல்லையா, அந்த மரப்பலகையில் உட்கார்ந்திருந்த உயர் வகுப்புன்னு சேர்ந்த மாணவர்கள் அவங்களுக்குவே நிறைய படிக்கிறதுக்குரிய அதிகாரமா இருக்கட்டும், வாழ்வதற்குரிய அதிகாரமே அவங்களுக்கு மட்டுமானதாதான் எல்லாருமே நினைச்சு வந்திருந்தாங்க. இவங்களுக்கு எந்தவித ஒரு இதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த வகுப்பினத்தை சேர்ந்த மாணவன் தான் நம்மளோட பீமாராவ் ராம்ஜி. அந்த தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவனாலுமே படிப்புல அவரை மாதிரி முன்னோக்கி சென்ற ஒரு மனிதர் யாருமே கிடையவே கிடையாது, ரைட்டா? நமக்கு ஒன் டேக்கு எவ்வளோ மணி நேரம்டா? நமக்கு 24 hours. அதுல 18 hours வந்து அம்பேத்கர் அவர்கள் படிக்க மட்டுமே செய்வாங்களாம். அப்பனா யோசித்து பாருங்க, படிப்பின் மேல அவருக்குள்ள பற்று எவ்வளவு பெரிய ஆழமானதா இருக்கு. அவரை டிசைட் பண்ணிட்டாரு, நம்மளோட சமுதாயம் இப்படியே இருக்கிறது வளர்ச்சி பாதைக்கானது கிடையாது. அதை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகணும். நம்மளோட குரல் வந்து வெளியே கேட்கணும்னா அதுக்கு ஒரே ஆயுதம் எது? கல்வி. அந்த கல்வியை மட்டுமே அவர் ஆயுதமா எடுத்து செயல்பட ஆரம்பிக்கிறாரு. எந்த சூழ்நிலையிலும் எக்காரணத்தை கொண்டு கல்வி தடைபடக்கூடாதுன்றதுல அம்பேத்கர் அவர்கள் வந்து என்னது உறுதியா இருந்தாங்க. அதுபடி படிக்கிறாங்க படிக்கிறாங்க படிச்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லார்கிட்டையும் உதவி வாங்க படிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் தான் பரோடா மன்னர் சாயாஜிராவ். அவங்களோட இதுல படிக்கிறாங்க. உதவியோட படிச்சு அவங்க அரண்மனையிலே போய் கூட இவங்க என்ன செய்யறாங்க, ஒர்க் பண்றாங்க. ஒர்க் பண்ணிட்டு
அப்படிப்பட்ட இப்போ ஒரு லைப்ரரிக்கு போறாங்கன்னா லைப்ரரி ஓப்பன் ஆகுறப்ப காலையில உள்ள அம்பேத்கர் அவர்கள் நுழைஞ்சாங்கன்னா லைப்ரரியை க்ளோஸ் பண்ணும்போது தம்பி வா டைம் ஆயிடுச்சு நாங்க க்ளோஸ் பண்ண போறோம் அப்படி சொல்றச்சதான் என்ன செய்வாரு பீமாராவ் ராம்ஜி வந்து வெளியே வருவாரு. அப்ப அவர் அந்த புத்தகத்திலையும் அந்த படிப்புலையும் அவர் அவர் வந்து மூழ்கிடுவாரு இல்லையா. அப்படிப்பட்ட பீமாராவ் ராம்ஜி வந்து ஒவ்வொன்னா வாங்குறாரு. முதுகலை பட்டமா இருக்கட்டும், லண்டனுக்கு போய் படிக்கிறாரு, லண்டன்ல பட்டம் வாங்குறாரு, பொருளாதாரத்துல படிக்கிறாரு, எக்கனாமிக்ஸ் ஓகேவா. அவரோட அயராத உழைப்பின் காரணமாக அறிவியல்லை முதுகலை பட்டம் வாங்குறாரு. அப்புறம் வந்து ரூபாய் பற்றிய பிரச்சனைன்னு ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதி அதுலயும் முனைவர் பட்டம் வாங்குறாரு. இவ்வளோ பட்டங்கள் முதுகலை பட்டம் இவ்வளோ வாங்குறாரு. ஒவ்வொரு நாட்டிலையும் போய் வாங்கிட்டு வர்றாரு இல்லையா. லண்டன், அமெரிக்கா, எல்லாம் கொலம்பியா எல்லா இடத்துலயும் வாங்கிட்டு வர்றவரு. 1923 சட்ட படிப்பு, சட்டம்னா தெரியும் தானே, சட்ட படிப்புலையும் பாரிஸ்டர் பட்டம் வாங்குறாரு. இந்த காலத்துல நம்ம லாயர் வக்கீல் சொல்றோம், அப்போ வந்து பாரிஸ்டர் பட்டம் தான் சொல்லுவாங்க. அதுல பாரிஸ்டர் பட்டமும் வாங்குறாரு. அப்ப படிப்புல அவருக்குள்ள விடாமுயற்சியை பாருங்க. இவ பறந்து வளர்ந்ததுல இருந்து இப்படி பட்டங்களா வாங்கிட்டு இருக்காரு. சோ எப்படி படிப்புல வந்து ஒரு மனிதனுக்கு இவ்வளவு ஒரு ஆழமான ஒரு அன்பு இருக்குன்றத நம்மளால யோசித்து கூட பார்க்க முடியல. நம்மளால இப்பெல்லாம் ஒரு 1 hour படிச்சீங்கனாலே, என்னையும் சேர்த்துதான் சொல்றேன், 1 hour படிச்சிட்டோம்னாலே நம்ம கொஞ்சம் டேக் ரெஸ்ட், அடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு படிக்கலாம், அந்த மாதிரி தான் பிஹேவியர் வந்து எல்லார்ட்டையுமே இருக்கும் மெஜாரிட்டி. ஆனா இதற்கு ஒரு லைப்ரரி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உள்ள போயிட்டு க்ளோஸ் பண்ண போற வெளியே வாப்பா சொல்ற அளவுக்கு அவர் படிக்கிறாருன்னா அப்ப அந்த படிப்பின் மேல இவருக்கு எவ்வளவு ஒரு ஆர்வம் இருந்திருக்கு இல்லையா. அதனோட விளைவுதான் அவரு சுதந்திர போராட்டத்துல பங்கு பெற ஆரம்பிக்கிறாரு. சுதந்திர போராட்டத்துல வந்து உள்ள தலைவர்கள் எல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மேல் திசை மேல் வகுப்பினர் அந்த மாதிரிதான் மெஜாரிட்டியா இருப்பாங்க. அதுலதான் அம்பேத்கர் அவர்களையே நம்மளோட என்ன பண்றாங்க, அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு இனிமே நீங்க படிப்பீங்க. நம்மளோட சட்ட புத்தகம் இருக்கு இல்லையா, அதை எழுதுனது யாரு, அம்பேத்கர் அவர்கள். அவருக்கு கீழே ஒரு 7 பேர் சேர்ந்துதான் வரைவு குழு ஆரம்பிச்சு அதோட குழு தலைவரை அம்பேத்கர் அவர்களை போட்டு நமக்கு எழுதி கொடுத்து அதுதான் இப்ப நமக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னமும் நமக்கு சட்டங்களா ஒவ்வொரு சட்டம் வெளிவருது இல்லையா, அது எதுனா நம்மளோட அம்பேத்கர் அவர்கள் நமக்கு கொடுத்துட்டு போன ஒரு விஷயம், மாபெரும் விஷயம் இல்லையா. மற்றபடி பெருசா சொல்லணும்னா அவர் எல்லாத்துலயும் அந்த சுதந்திர போராட்டம் அந்த பீரியட்ல வந்து இருப்பாரு. பூனா ஒப்பந்தத்தை வந்து இந்த ஒடுக்கப்பட்டோருக்காக வந்து அவர் காந்தியடிகள்கிட்ட போய் இந்த 2வது வட்டமேசை மாநாடுல வந்து பங்கு பெறுவாங்க. அதுல காந்தியடிகள்கிட்ட சொல்லி தனி தொகுதியே வாங்கி தருவாங்க. அது மூலம் ஏற்படுற ஒப்பந்தம் தான் இந்த பூனா ஒப்பந்தம். தொழிலாளர் கட்சி எதுக்கு, சுதந்திர தொழிலாளர் கட்சி எதுக்குன்னா ஏழை விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்காண்டி ஆரம்பிச்ச கட்சி தான் சுதந்திர தொழிலாளர் கட்சி. அதுல இவர் வின்னும் பண்ணிடுவாரு. கடைசியில தீண்டாமைக்கு எதிராக வந்து குரல் கொடுப்பாரு. ஏன்னா இவருமே அங்க இருந்து அவரோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆனதே அந்த ஒரு இடத்துல தானே. அவரும் கீழே உட்காந்து படிச்சு அந்த தண்ணிக்காக லைன்ல நின்று எவ்வளவு ஒரு ஸ்ட்ரகிள் பார்த்தீங்களா. நம்மளா இருந்தா இப்ப கிளாஸ்ல நம்மள யாராச்சும் இன்சல்ட் பண்ணாலே ஒரு 2-3 நாள் பொறுமையா இருப்போம். 4வது நாள் பேரண்ட்ஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அடுத்து டீச்சர்ஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அடுத்து பிரின்சிபல் வாட் எவர் இட் இஸ். ரொம்ப ஜாஸ்தியான அம்மா நான் அந்த ஸ்கூல்ல படிக்க மாட்டேன், எனக்கு ஸ்கூலை மாத்தி விடுங்க, அவ்வளவுதான் இல்லையா. அந்த காலத்துல அதை சொல்ல முடியாதுல்ல. அந்த குழந்தை வந்து அந்த குட்டி குழந்தை எவ்வளவு ஒரு ஸ்ட்ரகிளை வந்து சந்திச்சிருக்கும் இல்லையா. ரைட். அப்புறமே அரசியல் அமைப்புல வர்றாரு. அரசியலமைப்புல வந்துட்டு நான் சொன்னேன்ல இந்த புத்தகங்கள்லாம் வந்திருக்கு. சட்ட புத்தகத்தை உருவாக்குன சட்ட மேதை தான் நம்மளோட யாரு, அம்பேத்கர். அரசியல் சாசன சபையோட தலைவரா இருக்கிறாரு, சட்ட அமைச்சராகவும் ஆகுறாரு. ரைட். கடைசியா அவருக்கு என்ன பண்றாரு, புத்த சமயம் ரொம்ப பிடிச்சு போய் அது மேல ரொம்ப பற்றாய அவரும் புத்த சமயத்தை என்ன செய்யறாரு, நேசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்தியாவோட உயரிய விருதான பாரத ரத்னா வந்து 1990 நம்மளோட பீமாராவ் ராம்ஜிக்கு கொடுக்குறாங்க. தெரிஞ்சிருச்சா பீமாராவ் ராம்ஜி வந்து எவ்வளவு வேல்யூபிள் பர்சன் இன் அவர் கண்ட்ரி, அப்படிதானே. ரைட். நமக்கும் படிப்பு வந்து சில நமக்கு வந்து பீமாராவ் ராம்ஜி அளவுக்கு பெரிய ப்ராப்ளம் படிக்கிறதுல இருக்கா அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாருமே சொல்லிடலாம், கண்ணை மூடிட்டு சொல்லலாம், இவ்வளோ பிரச்சனைகள்ல இல்ல, அப்படிதானே. இவ்வளோ பீமராவ் ராம்ஜி அளவு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோமா, இல்ல. நமக்கு இருக்கு, ஆனா இவ்வளோ பிரச்சனைகள் வந்து கிடையாதுல. அந்த அந்த குழந்தையே வந்து ஒரு சட்ட மேதை, சட்ட வல்லுநரா நிற்கும் போது நமக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு கடவுளோட ஆசீர்வாதத்தாலும் நம்மளோட பேரண்ட்ஸோட அனுக்கிரகத்தாலையும். ஸோ நம்ம அதுக்கு நன்றியோடையும்
நம்மளோட நாளை ஸ்டார்ட் பண்ணலாம், நல்லா படிக்கலாம், தொடர்ந்து முயற்சி பண்ணலாம். நம்மளும் நாளைய புத்தகத்துல இடம்பெற வாய்ப்பு கிடைக்கலாம். இதுல எத்தனை பேருக்கு கிடைக்கும் கிடைக்கல அதுன்றது நம்ம நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தானே. எனக்கு எல்லாரும் இதை பார்க்குற எல்லாருமே மேக்சிமம் நல்லா வரணும், நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். இருப்போம் நம்பிக்கையுடன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.